திருமணம் முடிந்து 1 மாதம் கூட ஆகவில்லை. அதற்குள்ளேயே என் மாமியார் மீனாட்சி தனது கைவரிசையை காட்டிவிட்டார். என் நகைகளை தந்திரமாக திருடி யாருக்கும் தெரியாமல் தன் மகள் வீட்டிற்கு அனுப்பி வைத்தார். திருடியது அவர்தான் என்று தெரிந்தும் பழி என்னவோ என் மீதுதான் விழுந்தது. நகைகளை உன் அம்மா வீட்டிலேயே விட்டுவிட்டு வந்து விட்டாய் என்று ஊரார் முன்னிலையில் நாடகமாடினார். பொறுக்க முடியாமல் நான் என் கணவர் ரவியிடம் உண்மையை சொன்னேன். உங்கள் அம்மாதான் என் நகையை திருடினார் என்று நான் சொன்னதுதான் தாமதம். ரவிக்கு ஆத்திரம் தலைக்கேறியது. நான் கர்ப்பமாக இருக்கிறேன் என்று சிறு இரக்கம் கூட இல்லாமல் என் முகத்தில் ஓங்கி அறைந்தார். நிலைகுலைந்து போய் நான் கீழே விழ என் கரு கலைந்து போனது. மருத்துவமனையில் நான் துடித்து கொண்டிருந்த போது என் கணவரின் அக்கா சுதா ஆறுதல் கூறுவது போல வந்தாள். அதுவும் ஒரு நாடகமே. அப்போது ரவி என் தங்க கைக்காப்புகளை கலற்றி சுதாவின் கையில் கொடுத்தான். நான் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தேன். எனக்கு திருமணத்தன்று நடந்த சம்பவங்கள் நினைவில் வந்தது. என் மாமியார் என் தாயை பார்த்து அதிகாரமாக பேசினார். இதோ பாருங்கள், என் மகனுக்கு இன்னொரு பெண் கிடைத்து விடுவாள். ஆனால் உங்கள் மகளின் வாழ்க்கை சீரழிந்து போனால் உங்கள் வீட்டில்தான் அவள் காலம் முழுவதும் கிடக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் என் அம்மாவை நிலைகுலைய வைத்தன. நான் தள்ளி அமர்ந்திருந்தாலும் அவரின் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவது போல் இருந்தது. என் அண்ணன் கதவருகே நின்று அம்மாவை பரிதாபமாக பார்த்து கொண்டிருந்தான். அவனால் உள்ளே வந்து கேள்வி கேட்க முடியவில்லை. ஆனால் அவன் கண்களில் தெரிந்த வலி எனக்கு புரிந்தது. என் மாமியார் மீனாட்சி மெதுவான குரலில் நஞ்சை கக்கினார். இந்த நகைகளை நானோ என் மகனோ போட்டுக்கொள்ளப் போவதில்லை. இதெல்லாம் உங்கள் மகளின் வசதிக்காக நீங்கள் தருவதுதான் என்று நைசாக பேசி அம்மாவை சிக்க வைத்தார். அம்மா கைகூப்பி அழுதார். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? இந்த திருமணம் நல்லபடியாக முடிய வேண்டும் என்று தானே நான் போராடுகிறேன் என்று அம்மா கெஞ்சினார். ஆனால் மீனாட்சி அத்தையோ கராராக என் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் உங்கள் மகளை அழைத்து செல்லுங்கள் என்று கூறிவிட்டு மேடையிலிருந்து இறங்கினார். நான் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு அத்தை அப்படி என்ன கேட்டார், உண்மையை சொல்லுங்கள் என்று கேட்டேன். அம்மா எங்கே சண்டை வந்து விடுமோ என்று பயந்து, ஒன்றுமில்லை மகளே, மின்சார விசிறிக்கு பதிலாக சோலார் பேனல் கொடுத்தால் உனக்கு லாபமாக இருக்குமே என்றுதான் சொன்னார் என்று பொய் சொல்லி என்னை சமாதானப்படுத்த முயன்றார். அம்மா தனது தங்க காப்புகளை கலற்றி என் கையில் போட்டார். இதை என் மருமகளுக்காக வைத்திருந்தேன், இப்போது நீயே போட்டுக்கொள் என்றார். அவர் கண்கள் கலங்கி இருந்தன. எனக்கு அதை அணிய விருப்பமில்லை என்றாலும் சூழ்நிலை கருதி அமைதியாக இருந்தேன். பிறகு என் உறவினர் சுபா வந்து, முகத்தை தூக்கி வைத்து கொள்ளாதே, மேடையில் சிரித்தபடி உட்கார் என்று அதட்டினாள். நான் அமைதியாக அமர்ந்தேன். அப்போது என் மனம் என் அம்மாவை பற்றியே நினைத்தது. அப்பா இல்லாத எங்களை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார். தன் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் என் திருமணத்திற்காக செலவு செய்தார். அப்பா இல்லாத பெண் என்பதால் உனக்கு எதுவும் தெரியவில்லை என்று யாரும் சொல்லக்கூடாது என்று அம்மா அடிக்கடி அழுது கொண்டே கூறுவார். அந்த உணர்ச்சிகரமான நேரத்தில் திடீரென மேடைக்கு அத்தை, அதாவது அப்பாவின் அக்கா வந்தார். தாத்தா இறந்த பிறகு அவர் எங்கள் வீட்டிற்கே வந்ததில்லை. இன்று நான் விடைபெறும் வேளையில் அவர் வந்ததை பார்த்ததும் எனக்கு அழுகை முட்டியது. ஓடிச் சென்று அவரை கட்டிப்பிடித்தேன். அவர் என் விரலில் ஒரு மோதிரத்தை மாட்டினார். உனக்காக என்னால் பெரிதாக எதுவும் செய்ய முடியவில்லை. ஆனால் இதில் உனக்கு உரிமை உண்டு. இதை உன் அப்பாவின் கடனாக வைத்துக்கொள் என்று தழுதழுத்த குரலில் சொன்னார். அத்தை கடைசியாக சொன்ன அந்த வார்த்தைகள் என் நெஞ்சில் ஒரு பாரத்தை ஏற்றியது. அப்பாவின் கடன் என்று அவர் எதை சொன்னார்? அதை பற்றி யோசிக்க கூட முடியாத நிலையில் நான் இருந்தேன். ஒவ்வொரு உறவினராக வந்து என்னை வாழ்த்தி சென்றனர். என் அண்ணன் என் தலை மீது கை வைத்து ஆசீர்வதித்தான். என் அம்மாவோ தோற்றுப்போன ஒரு போர் வீரனைப் போல தன் வேதனையை மறைத்து கொண்டு எனக்கு தைரியம் சொல்லி கொண்டிருந்தார். இத்தனை சத்தத்திலும் என் இதய துடிப்பு எனக்கே கேட்பது போல அத்தனை பயமாக இருந்தது. வாசலுக்கு வந்ததும் ஒரு சடங்கு நடந்தது. அது பெரிய தட்டு நிறைய கோதுமையை கொடுத்து அதை நான் தலைக்கு பின்னால் வீச வேண்டும் என்றார்கள். காலம் காலமாக வாழ்ந்த வீட்டை விட்டு ஒரு பெண்ணை அந்நியமாக்கும் விசித்திரமான சடங்கு அது. நான் திரும்பி அந்த வீட்டை பார்த்தேன். அங்கு என் 25 ஆண்டுகால நினைவுகள் நிழலாடின. என் அப்பா எனக்கு நடக்க கற்றுக் கொடுத்தது, கட்டிலில் அமர்ந்து அவர் என் தலைமுடியை சீவி விட்டது என எல்லாம் ஒரு நொடியில் என் கண்கள் முன்னால் வந்து மறைந்தன. நான் தேம்பி தேம்பி ஆள அண்ணன் என் கையை பிடித்து மெதுவாக முன்னோக்கி அழைத்து சென்றான். மகளே, இப்படி திரும்பி பார்க்கக்கூடாது, அது நல்லதல்ல என்று அம்மா சொன்னார். ஆனால் என் மனம் கேட்கவில்லை. கார் ஏறியதும் எனக்கு மூச்சு திணறுவது போல் இருந்தது. மாமியார் எனக்கு தண்ணீர் கொடுத்தார். ரவி ஜன்னலை திறந்து விட்டான். காரின் விளக்கு எரிந்தபோது மாமியார் என் கையில் இருந்த காப்புகளையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்தேன்.
அப்போதுதான் எனக்கு புரிந்தது, அம்மாவிடம் அவர் பிடிவாதமாக கேட்டது இந்த தங்க காப்புகளைத்தான் என்று. நாங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது அங்கே ஒரு மயான அமைதி நிலவியது. பின்னால் பேருந்தில் வந்த உறவினர்கள் யாரையும் காணவில்லை. எல்லோரும் அவரவர் வீட்டிற்கு போய்விட்டார்கள். விருந்துக்கு வருவார்கள் என்று மாமியார் அலட்சியமாக சொன்னார். தன் மகள் சுதாவை பார்த்து, சீக்கிரம் பூட்டை திற, அண்ணியை வரவேற்க வேண்டாமா என்று எரிச்சலோடு கத்தினார். நாங்கள் உள்ளே நுழைய முயன்றபோது கார் ஓட்டுநர் தடுத்து நிறுத்தினான். ஐயா, எனக்கு வாடகை கொடுக்க வேண்டும் என்றான். நான் அதிர்ச்சியடைந்தேன். அது அவர்கள் சொந்த கார் இல்லையாம். மாமியார் எந்த குச்சமும் இல்லாமல் என்னை பார்த்து, இது வாடகை கார், பணம் கொடுக்க வேண்டும், உன் பையில் பணம் இருக்குமே, கொடு என்றார். என் அம்மா அவசர தேவைக்காக 5000 ரூபாய் என் பையில் வைத்திருந்தார். நான் இல்லை என்று சொல்லும் முன்பே என் மாமியார் பையை பிடுங்கி பணத்தை எடுத்து அந்த ஓட்டுநரிடம் கொடுத்து விட்டார். இப்படிப்பட்ட மனிதர்களிடமா நான் வந்து சேர்ந்தேன் என்று தலை வெடிக்கும் போல இருந்தது. சுதா வாசலில் இருந்த மரத்திலிருந்து சில பூக்களை பறித்து என் மேல் வீசி, வாங்க அண்ணி, உங்கள் வரவேற்பு இதுதான் என்று கிண்டலாக சொன்னாள். ரவி என் கையை பிடித்து அழைத்து செல்லாமல் என்னை தனியே விட்டுவிட்டு உள்ளே சென்றான். அவ்வளவு கடினமான திருமண உடை அணிந்து கொண்டு என்னால் நடக்கவே முடியவில்லை. தட்டு தடுமாறி உள்ளே சென்றால் அவர்கள் அனைவரும் சோபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். புது மருமகள் வந்திருக்கிறாள், அவளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு இல்லை. இங்கே உட்கார இடமில்லை, நாங்கள் உடை மாற்றிவிட்டு வருகிறோம், அதற்குள் நீ எல்லோருக்கும் தேநீர் தயார் செய், தாகமாகவும் களைப்பாகவும் இருக்கிறது என்று சுதா கட்டளையிட்டாள். வீட்டிற்குள் நுழைந்த 5 நிமிடத்தில் என் தோள்களில் வேலையை சுமத்திவிட்டார்கள். சமையலறைக்குள் நுழைந்த எனக்கு எது எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. நீண்ட நேரம் தேடி பிடித்து தேயிலையையும் சர்க்கரையையும் எடுத்தேன். பால் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்தது. என் உடலும் மனமும் அத்தனை களைப்பில் இருந்தும் அந்த புது வீட்டில் என் முதல் வேலையை கண்ணீருடன் தொடங்கினேன். நான் களைப்பில் நின்று கொண்டிருந்த போதிலும் ரவி எனக்கு ஆதரவாக பேசுவான் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அவன் எதுவும் கேளாதவன் போல அமர்ந்திருந்தான். மருமகளே, இங்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றாய்? சீக்கிரம் எல்லோருடைய அறைக்கும் போய் தேநீர் கொடுத்து விட்டு வா என்று மாமியார் கட்டளையிட்டார். புகுந்த வீட்டில் முதல் நாளே கெட்ட பெயர் எடுக்கக்கூடாது என்பதற்காக நான் அமைதியாக அனைவருக்கும் தேநீர் கொடுத்துவிட்டு என் அறைக்கு வந்தேன். அறையில் ரவி படுக்கையில் சாய்ந்திருந்தான். அப்போது கதவை தட்டாமல் அதிரடியாக உள்ளே நுழைந்தார் மாமியார் மீனாட்சி. அவர் வந்த வேகத்தை பார்த்து நான் மிரண்டு போனேன். ரவி, எழுந்திரு, சீக்கிரம் அந்த திருமண உடையை கலற்றி மடித்து வை. நள்ளிரவு 12 மணிக்கு முன் அதை திருப்பி கொடுக்க வேண்டும். எங்கேயாவது அழுக்காகிவிட்டால் அபராதம் கேட்பார்கள். என்னிடம் அனாவசியமாக செலவு செய்ய பணம் இல்லை என்று கத்தினார். அவர் சொன்னதை கேட்டு நான் இடிந்து போய் நின்றேன். எனக்கு வாங்கி கொடுத்ததாக சொன்ன அந்த பட்டு ஆடை எனக்காக வாங்கியது இல்லையா? அது வாடகைக்கு எடுத்ததா? யாரோ உடுத்திய பழைய ஆடையை நான் அணிந்திருந்தேனா? அதிர்ச்சியில் என் தலை சுற்றியது. சுவரை பிடித்து கொண்டு தள்ளாடி நின்றேன். என் அதிர்ச்சியை பார்த்த மீனாட்சி அத்தை ரவியின் தலையை தட்டி, உன் சோம்பேறி மனைவியிடம் சொல்லு, சீக்கிரம் உடையை கலற்றச் சொல்லு. 1 நிமிடம் தாமதமானாலும் 2 நாள் வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த பெண்ணுக்காக நான் அவ்வளவு பணத்தை வீணாக்க முடியாது என்று முகத்தில் அடித்தார் போல் சொன்னார். நான் ரவியை பார்த்தேன். அவனோ கோபமாக என்னை பார்த்து, அம்மா சொல்வது புரியவில்லையா? சீக்கிரம் போய் உடையை மாற்றி என்று அதட்டினான். என் மீதமிருந்த நம்பிக்கையும் அன்றோடு தகர்ந்தது. அழுது கொண்டே குளியல் அறைக்குள் சென்றேன். உள்ளே சென்று 5 நிமிடம் கூட ஆகவில்லை. மாமியார் கதவை தட்ட ஆரம்பித்து விட்டார். ஏன் இவ்வளவு நேரம்? ஜாக்கிரதையாக ஊசிகளை கலற்று, துணி கிழிந்தால் நீதான் பதில் சொல்ல வேண்டும் என்று கத்தினார். நான் கண்ணீருடன் உடையை மாற்றிக்கொண்டு வெளியே வந்தேன். அவர் அதை துல்லியமாக சோதனை செய்துவிட்டு ஒரு பெட்டியில் அடைத்து ரவியிடம் கொடுத்து உடனே கடைக்கு திருப்பி கொடுக்க அனுப்பினார். பெரிய வசதியான குடும்பம், சொந்த கார், விலை உயர்ந்த ஆடை என்று அவர்கள் காட்டிய பகட்டையெல்லாம் வெறும் பொய் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அன்று இரவு ரவி அறைக்கு வந்தபோது நான் கோபத்தில் முகத்தை திருப்பிக் கொண்டேன். என்ன விஷயம், ஏன் கோபமாக இருக்கின்றாய் என்று எதுவுமே தெரியாதவன் போல் கேட்டான். உங்களால் எனக்கு ஒரு கல்யாண உடை கூட வாங்கி தர முடியவில்லையா? கார் வாடகை, உடை வாடகை எல்லாம் நாடகமா? இந்த வீடாவது உங்கள் சொந்தம்தானா என்று ஆத்திரத்துடன் கேட்டேன். ரவி எகிரி குதித்தான். என்னிடம் சத்தம் போட்டு பேசாதே. 30,000 40,000 கொடுத்து ஒரு நாள் உடுத்தும் உடையை எதற்காக வாங்க வேண்டும்? அதெல்லாம் வீண் செலவு. உனக்குத்தான் மூளை இல்லை என்றால் உங்க அம்மாவுக்கு மூளை முட்டியில்தான் இருக்கிறதா என்று மிக கேவலமாக பேசினான். அவன் பேச்சை கேட்டு நான் உடைந்து போனேன். அவன் எனக்கு ஆதரவாக இருப்பான் என்று நினைத்தது என் தவறு. இரவு முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன்.
காலையில் எழுந்ததும் என் சோகத்தை யாரிடமும் காட்டிக்கொள்ளவில்லை. ரவி எனக்கு பரிசாக ஒரு நெக்லஸ் கொடுத்திருந்தான். அது பார்ப்பதற்கு தங்கம் போலவும் அதன் நடுவில் இருந்த கல் வைரம் போலவும் மின்னியது. அதை ஆசையுடன் அணிந்து கொண்டேன். உறவினர்களிடம் அந்த பரிசை காட்டி பெருமைப்படலாம் என்று நினைத்து தயாரானேன். அப்போது என் நாத்தனார் சுதா அறைக்குள் துள்ளி குதித்து வந்தாள். வந்தவள் என் முகத்தை பார்க்காமல் அந்த நெக்லஸை பார்த்து கத்தினாள். எல்லாம் முடிந்ததா? இப்போது என் நெக்லஸை கலற்றி திருப்பி கொடு. ரவி ஆசையாக கொடுத்த பரிசு என்று நினைத்த அந்த நெக்லஸை சுதா திருப்பி கொடு என்று கேட்டபோது எனக்கு தலை சுற்றியது. இது உன் கணவர் உனக்கு வாங்கியது இல்லை, நான் என் தோழிகளுக்கு காட்ட வாங்கினேன். அதை நீ உன்னுடையது என்று நினைத்து கொண்டாயா? கலற்று என்று கத்தினாள். அந்த நிமிடம் நான் அப்படியே மயங்கி விழுந்தேன். புகுந்த வீட்டில் அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றும் பொய். வரவேற்பு விருந்தின் போது என் மருமகளுக்காக என் மகன் 50,000 ரூபாய் கொடுத்து இந்த உடையை வாங்கினான் என்று ஊர் முழுக்க பெருமை பேசினார் மாமியார். ஆனால் அதுவும் வாடகை உடை என்பது எனக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். அவர்கள் கொடுத்த நகைகள் எல்லாம் போலி. இந்த வீடாவது உங்கள் சொந்தம்தானா என்று ரவியிடம் கேட்டேன். அதற்கு அவன், இது தாத்தாவின் வீடு. 2 அத்தைகளும் பங்கு கேட்டு வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் என்று கூலாக சொன்னான். ஒரு பக்கம் கடன், மறுபக்கம் வழக்கு என்று பெரிய சுழலில் நான் சிக்கி இருப்பது புரிந்தது. மறுநாள் விருந்துக்கு வந்திருந்த என் அம்மா என் முகத்தை கவலையோடு பார்த்து கொண்டிருந்தார். மகளே, சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்டார். நான் ஒரு சிறந்த நடிகையைப் போல புன்னகைத்தேன். அம்மா எங்களை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பது எனக்கு தெரியும். 15 வயதில் தன்னை விட 15 வயது மூத்தவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டு மிக இளம் வயதிலேயே விதவையானவர் அவர். எங்களுக்காக தன் மறுமண வாழ்க்கையையே தியாகம் செய்தவர். இப்போது இந்த வயதில் அவருக்கு நான் ஏன் கவலையை தர வேண்டும்? அதனால் என் வலிகளை மறைத்து கொண்டு ரவி என்னை தங்கமாக பார்த்து கொள்கிறார் என்று பொய் சொன்னேன். விருந்து முடிந்து மறுநாள் காலை உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தேன். மாமியார் மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். மருமகளே, உங்கள் அம்மா வீடு யார் பெயரில் இருக்கிறது என்று கேட்டார். நான் ரவியை பார்த்தேன். அவன் எதுவும் தெரியாதவன் போல சாப்பிட்டு கொண்டிருந்தான். அம்மா மற்றும் அத்தை பெயரில் இருக்கிறது என்றேன். உடனே மீனாட்சி அத்தையின் கண்கள் மின்னின. அப்படியானால் உனக்கும் அதில் பங்கு உண்டு இல்லையா? அந்த வீடு மெயின் ரோட்டில் இருக்கிறது. எப்படியும் 1.5 கோடிக்கு மேல் போகும். உனக்கு நல்ல தொகை கிடைக்கும் என்று ஆசையோடு சொன்னார். அவர் சொன்னதை கேட்டு எனக்கு ஆத்திரம் வந்தது. என் அம்மா குடியிருக்கும் வீட்டை விற்க திட்டம் போடுகிறார்களா? கோபத்தில் அறைக்கு சென்று என் அம்மாவுக்கு ஃபோன் செய்தேன். அம்மா, அன்று என் மாமியார் உங்களிடம் என்ன கேட்டார்? உண்மையை சொல்லுங்கள். பொய் சொன்னால் இனி என்னிடம் பேசாதீர்கள் என்று மிரட்டினேன். அம்மா பயந்து போய் உண்மையை சொன்னார். உன் மாமியார் முதலில் கார் கேட்டார் மகளே. என்னிடம் வசதி இல்லை என்று சொன்னதும் அதற்கு பதிலாக பணம் கேட்டார். வேறு வழியில்லாமல் நான் சேர்த்து வைத்திருந்த எனது 2 தங்க காப்புகளை உன்னிடம் கொடுத்து விட்டேன். அம்மா சொல்ல சொல்ல என் இதயம் சுக்கு நூறாக உடைந்தது. என் அம்மாவையே மிரட்டி நகைகளை வாங்கியிருந்தார் மாமியார். நான் எப்பேற்பட்ட ராட்சசர்களிடம் வந்து சிக்கி கொண்டேன். அம்மா என் அண்ணனுக்கு சேர வேண்டிய அந்த தங்க காப்புகளை எனக்காக கொடுத்து விட்டார் என்பதை அறிந்தபோது என் இதயம் பாரமானது. இந்த புகுந்த வீட்டில் நான் வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்துதான் வைக்க வேண்டும் என்று எனக்கு புரிந்தது. அடுத்ததாக பெட்டி திறக்கும் சடங்கு தொடங்கியது. என் அம்மா வீட்டிலிருந்து வந்த சீர்வரிசைகளை அவர்கள் பிரித்து பார்த்தார்கள். என் நாத்தனார் சுதா ஒவ்வொரு உடையையும் ஏளனமாக பார்த்துவிட்டு, அண்ணி, இதில் எனக்கு பிடித்த மாதிரி ஒரு துணி கூட இல்லையே என்று முகத்தை சுளித்தாள். உடனே மாமியார் மீனாட்சி இடையில் புகுந்து, துணி பிடிக்கவில்லை என்றால் என்ன சுதா? உனக்கு இதில் எது பிடித்திருக்கிறதோ அதை எடுத்துக்கொள் என்றார். அவர் என் கையிலிருந்த மோதிரங்களை பார்ப்பதை உணர்ந்து நான் சற்றென்று என் கைகளை பின்னால் மறைத்து கொண்டேன். ஏன் அண்ணி, நான் என்ன கையை பிடித்து இழுத்தேனா? எதற்கு இப்படி மறைக்கிறீர்கள் என்று சுதா வம்பிழுத்தாள். நான் பதில் பேசாமல் ஒரு புடவையை எடுத்து அவளிடம் நீட்டினேன். இது சடங்கிற்காக என் அம்மா கொடுத்தது. பிடித்தால் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் சொல்லுங்கள். நான் யாருக்காவது கொடுத்து விடுகிறேன் என்று கராராக சொன்னேன். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே ரவி அறைக்குள் வந்தான். மாமியார் உடனே தன் நாடகத்தை தொடங்கினார். பார் ரவி, உன் மனைவி கொண்டு வந்த சீதனத்தில் என் மகளுக்கு கொடுக்க ஒரு நல்ல துணி கூட இல்லை. எல்லாம் வயதானவர்கள் உடுத்தும் நிறத்தில் இருக்கிறது என்று புகார் வாசித்தார். நான் ரவியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு சமையல் அறைக்கு சென்று அவனுக்கு தேநீர் எடுத்து வந்தேன். ரவி கோபத்தில் இருந்தான். இனிமேல் என் அம்மாவிடம் வாதம் செய்யாதே, அவர் சொல்வதுதான் இந்த வீட்டின் கட்டளை என்று என்னிடம் எகிறினான். நான் அமைதியாக தலை குனிந்தேன். பிறகு அவன் மெதுவாக பேச்சை மாற்றினான். உன் நகைகளை எல்லாம் அம்மாவிடம் கொடுத்து விடு. இந்த அறையில் லாக்கர் வசதி இல்லை. ஏதாவது களவு போனால் கஷ்டம் என்றான்.
அவன் சொல்வது அவன் வார்த்தைகள் அல்ல, அவன் அம்மா சொல்லிக் கொடுத்தது என்று எனக்கு தெரியும். பரவாயில்லை, நான் என் அம்மா வீட்டிலேயே கொடுத்து வைத்து விடுகிறேன் என்று நான் சொன்னதும் அவனுக்கு கோபம் வந்துவிட்டது. நான் சொல்வதைக் கேள், இப்போதே நகைகளை எடுத்து என் அம்மாவிடம் கொடு என்று கத்தினான். நான் அலமாரியை திறந்து நகைகளை உள்ளே வைத்து பூட்டிவிட்டு அதன் சாவியை ரவி பார்க்கும்போதே என் மெத்தைக்கு அடியில் வைத்தேன். இந்த வீட்டில் இருப்பவர்களே திருடினால் ஒளியே வெளியிலிருந்து யாரும் வந்து திருடிவிட மாட்டார்கள் என்று அழுத்தமாக சொன்னேன். ரவி எதுவும் பேசாமல் தேநீரை குடித்துவிட்டு சென்றான். நாட்கள் நகர்ந்தன. திருமணமாகி சென்ற என் நாத்தனார் சுதா 1 மாதமாக தன் குழந்தைகளுடன் இங்கேதான் தங்கியிருந்தாள். நாள் முழுவதும் அவளுக்கும் அவள் குழந்தைகளுக்கும் சமைத்து போடுவதிலேயே என் நேரம் போனது. நான் மீண்டும் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இவள் வேலைக்கு போனால் வீட்டு வேலைகளை யார் செய்வார்கள் என்று சொல்லி என் வேலையை தடுத்ததே இந்த சுதாதான் என்று எனக்கு பிறகுதான் தெரிந்தது. அவர்கள் என்னை ஒரு வேலைக்காரியாகவே நடத்த தொடங்கிவிட்டார்கள். புகுந்த வீட்டில் 1 மாதம் கடந்துவிட்டது. ஒரு நாள் படிக்கட்டில் ஏறும்போது திடீரென தலை சுற்றி நான் கீழே விழுந்தேன். நல்ல வேளையாக பெரிய அடி எதுவும் இல்லை. என் நாத்தனார் சுதா முகத்தில் தண்ணீர் தெளித்து என்னை எழுப்பினாள். உடல்நிலை மிகவும் பலவீனமாக இருந்ததால் டாக்டரை அழைத்தார்கள். அப்போதுதான் அந்த செய்தி தெரிந்தது. நான் கர்ப்பமாக இருந்தேன். இந்த செய்தியை கேட்டால் ரவியும் மாமியாரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் கேட்ட கேள்விகள் என் நெஞ்சை குத்தி கிழித்தன. கல்யாணமாகி எத்தனை நாள் ஆகிவிட்டது? அதற்குள் என்ன அவசரம் என்று முகத்தை சுளித்தார்கள். ரவி எதுவும் பேசாமல் அலுவலகம் கிளம்பி சென்றான். சுதா இன்னும் ஒருபடி மேலே போய், குழந்தை இப்போது தேவையில்லை, இதை கலைத்துவிடு என்று கொஞ்சமும் ஈவு இரக்கமின்றி சொன்னாள். அவள் பேச்சை கேட்டு நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். அன்று மாலை ரவி இனிப்பு வாங்கி வந்தான். எங்கள் இருவரை தவிர வீட்டில் யாருமே அந்த செய்தியால் மகிழ்ச்சி அடையவில்லை. மறுநாள் காலை தலை சுற்றல் காரணமாக என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை. 10 மணி வரை நான் சமையல் அறைக்கு செல்லாததைக் கண்டு மாமியாரும் சுதாவும் ஆத்திரத்தோடு என் அறைக்கு வந்தார்கள். உடல்நிலை சரியில்லை என்று நான் சொன்னதை அவர்கள் மதிக்கவில்லை. ரவியும் அவர்களுக்கு ஆதரவாக எழுந்திரு, எல்லோருக்கும் காலை உணவு சமைத்து விட்டு பிறகு ஓய்வு இடு என்று அதிகாரமாக கூறினான். வேறு வழியின்றி நான் சமையல் அறைக்கு சென்றேன். முட்டையின் வாசனையே எனக்கு குமட்டலை தந்தது. மயக்கத்திலேயே நான் சமைக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக தலை சுற்றி கீழே விழுந்தேன். அப்போது அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த எண்ணெய் என் காலில் கொட்டியது. வலியால் நான் அலறினேன். மாமியாரும் நாத்தனாரும் அருகிலேயே அமர்ந்திருந்தும் என்னை பார்க்க கூட வரவில்லை. என் அலறல் சத்தம் கேட்டு ரவிதான் ஓடி வந்தான். என்ன நடந்தது என்று பதறியபடி என்னை தூக்கி நாட்காரியில் அமர வைத்தான். மருத்துவரிடம் அழைத்து சென்று சிகிச்சை அளித்தார்கள். சில நாட்களுக்கு பிறகு நாத்தனார் சுதா தன் வீட்டிற்கு புறப்பட்டாள். அவள் சென்றது எனக்கு பெரிய நிம்மதியை தந்தது. அவள் போன பிறகு மாமியாரின் சுபாவம் கொஞ்சம் மாறியதைப் போல தெரிந்தது. என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நான் ஒரு நாள் போய் பார்த்துவிட்டு வரட்டுமா என்று ரவியிடம் அனுமதி கேட்டேன். அவன் என்னிடம் கேட்காதே, அம்மாவிடம் கேள் என்று வழக்கம் போல பொறுப்பை தட்டி கழித்தான். நான் பயந்து கொண்டே மாமியாரிடம் கேட்டேன். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக அவர், ஒரு நாள் போதாது, 2-3 நாட்கள் அங்கேயே தங்கி உன் அம்மாவை கவனித்துக்கொள், இதற்காகத்தானே பெண்கள் இருக்கிறார்கள் என்று மென்மையாக சொன்னார். அவர் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை. அப்படியே திகைத்து நின்ற என்னை பார்த்து, வாயை திறந்து நின்றால் பூச்சி உள்ளே புகுந்துவிடும், கிளம்பு என்று விளையாட்டாக சொல்லி என்னை அனுப்பி வைத்தார். 2 நாட்கள் இல்லை, 3 நாட்கள் கூட உன் அம்மா வீட்டில் தங்கு. ஆனால் சுதா திரும்பி வருவதற்குள் நீ இங்கே இருக்க வேண்டும். என்னால் வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்ய முடியாது என்று மாமியார் அன்பாக பேசுவது போல் கட்டளையிட்டார். அவர் காட்டிய அந்த திடீர் பாசம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அம்மா வீட்டிற்கு போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. கிளம்பும்போது ரவி என்னிடம் 15,000 ரூபாய் கொடுத்தான். இதை அத்தையிடம், அதாவது என் அம்மாவிடம் கொடுத்து விடு என்றான். ஆச்சரியத்துடன், ஏன் அம்மாவுக்கு பணம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவன் அலட்சியமாக மொபைலை பார்த்தபடியே, உன் அண்ணன் அனுப்பிய பணம் இது, மொத்தம் 25,000 வந்தது. எனக்கு 10,000 அவசரமாக தேவைப்பட்டதால் எடுத்துக்கொண்டேன், மிச்சத்தை அப்புறம் தருகிறேன் என்றான். என் அண்ணன் கஷ்டப்பட்டு அம்மாவுக்கு அனுப்பிய பணத்தில் கை வைத்த ரவியின் செயல் எனக்கு வருத்தத்தை அளித்தது. சரி, என் சீதன பணத்தையாவது எடுத்து அம்மாவுக்கு கொடுக்கலாம் என்று அலமாரியை திறந்தேன். அங்கே வைத்திருந்த என் சொந்த பணம் மாயமாகி இருந்தது. ரவி, எங்கே என் பணம் என்று பதறியபடி கேட்டேன். அதுவா, அம்மா கேட்டார்கள் என்று எடுத்து கொடுத்து விட்டேன். உனக்கு இப்போது எதற்கு பணம்? எல்லாம் வீட்டு செலவுக்குத்தான் போய் இருக்கிறது.
இதை போய் இவ்வளவு பெரிய விஷயமாக்குகிறாயே என்று எரிந்து விழுந்தான். தன் மனைவியின் பணத்தை திருட்டுத்தனமாக எடுத்து தன் தாய்க்கு கொடுக்கும் ஒரு கணவனை பார்த்து எனக்கு மௌனமாக அழத்தான் முடிந்தது. அம்மாவிடம் இதையெல்லாம் சொல்ல முடியாது என்பதால் என் கைவசம் இருந்த 10,000 ரூபாயை சேர்த்து மொத்தம் 25,000 ரூபாயை அம்மாவிடம் கொடுத்தேன். மருமகன் பணம் கொடுத்து அனுப்பினார் என்று சொன்னதும் அம்மா நெகிழ்ந்து போய் ரவியை வாழ்த்தினார். அவருக்கு எப்படி தெரியும் ரவியின் சுயரூபம்? அம்மா வீட்டில் இருந்தபோது என் உறவினர் திலகா வந்திருந்தாள். நித்யா, உன் கல்யாண புடவைகள் எல்லாம் அவ்வளவு அழகு. உன் மாமியார் எங்கே வாங்கினார் என்று சொல்லி பெருமைப்பட்டார். வரவேற்பு அன்று நீ கட்டியிருந்த அந்த நீல நிற புடவையை ஒரு நாள் தருவாயா? நான் ஒரு விசேஷத்திற்கு போக வேண்டும் என்று ஆசையாக கேட்டாள். எனக்கு தொண்டை அடைத்தது. அந்த புடவை தான் வாடகைக்கு எடுத்ததாயிற்று. அதை திருப்பி அனுப்பி பல நாட்களாகிவிட்டன. அதை ட்ரை சுத்தம் செய்வதற்கு கொடுத்திருக்கிறோம் திலகா. வந்ததும் சொல்கிறேன் என்று ஒரு பொய் சொல்லி சமாளித்தேன். பகட்டுக்காக பொய் சொல்லும் மாமியாரால் இன்று நான் திருடி போல தலை குனிய வேண்டியிருந்தது. அம்மா என் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். மாமியார் வீட்டில் எல்லாம் சரியாக இருக்கிறதா மகளே? உன் முகம் வாடி போயிருக்கிறது என்று கேட்டார். நான் சற்றென்று கண்ணீரை துடைத்து கொண்டு, எல்லாம் நன்றாக இருக்கிறது அம்மா. சுதா அக்கா மட்டும் கொஞ்சம் கோபக்காரியாக இருக்கிறாள். அவள் தன் வீட்டிற்கு போய்விட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றேன். அம்மா உடனே தன் வழக்கமான அறிவுரையை கூற ஆரம்பித்தார். மாமியாரை சொந்த தாய் போல கவனித்துக்கொள், விட்டு கொடுத்து போ என்றார். அவர் எப்பேற்பட்ட ராட்சசர்களிடம் என்னை ஒப்படைத்திருக்கிறார் என்பது தெரிந்தால் இப்படி பேச மாட்டார். அன்று இரவு ரவி சாப்பிடுவதற்கு அம்மா வீட்டிற்கு வருவதாக இருந்தான். அம்மா அவனுக்காக பலகாரங்கள் செய்து காத்திருந்தார். இரவு 9 மணி ஆகியும் அவன் வரவில்லை. பசியால் வயிறு கிள்ள அவனுக்கு ஃபோன் செய்தேன். நான் சாப்பிட்டு விட்டேன், நீயும் சாப்பிட்டு விட்டு தூங்கு. நாளை உன்னை அழைக்க வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று ஒற்றை வரியில் சொல்லிவிட்டு ஃபோனை வைத்து விட்டான். அவன் வருவான் என்று ஆசையாக காத்திருந்த அம்மாவின் முகம் வாடியதை பார்த்து எனக்கு ரவி மேல் சொல்ல முடியாத ஆத்திரம் வந்தது. எங்களை ஒரு பொருட்டாகவே அவன் மதிக்கவில்லை என்பது அன்றோடு எனக்கு முழுமையாக புரிந்தது. அம்மா வீட்டில் கழிந்த அந்த 2 நாட்களும் ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் என் மனதை அரித்து கொண்டே இருந்தது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்ற உள்ளுணர்வு தோன்றியதால் 3வது நாள் அவசரமாக புகுந்த வீட்டிற்கு திரும்பினேன். நான் சென்றபோது அறை முழுவதும் சுத்தமாக இருந்தது. நாத்தனார் சுதா எங்கே என்று மாமியாரிடம் கேட்டேன். நீ போன அன்றே அவள் கிளம்பிவிட்டாள். அவள் மாமியாரின் உடல்நிலை சரியில்லையாம் என்று அலட்சியமாக பதில் சொன்னார். அன்று இரவு ரவியின் ஆடைகளை சலவை செய்து அடுக்கலாம் என்று அலமாரியை திறந்தேன். ஆடைகள் நான் வைத்து சென்ற வரிசையில் இல்லை. யாரோ கலைத்து அடுக்கியது போல் தெரிந்தது. என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. நடுக்கத்துடன் லாக்கரை திறந்து பார்த்தேன். அடுத்த நொடி என் வாயிலிருந்து ஒரு மரண ஓலம் வெளிப்பட்டது. நகைகள் அங்கே இல்லை. பெட்டி காலியாக கிடந்தது. என் அலறல் சத்தம் கேட்டு ரவி ஓடி வந்தான். நகைகள் காணவில்லை ரவி. நான் என் கைகளால் இங்கேதான் வைத்துவிட்டு சென்றேன் என்று அழுது கொண்டே சொன்னேன். ரவி என் கண்ணீரை மதிக்காமல், நகைகளை உன் அம்மா வீட்டிலேயே கொடுத்து விட்டு வந்துவிட்டு இங்கே நாடகம் ஆடுகிறாயா என்று திருப்பி கேட்டான். சத்தம் கேட்டு மாமியார் அறைக்குள் வந்தார். எதுவும் தெரியாதது போல. ஏன் இருவரும் சண்டை போடுகிறீர்கள் என்று கேட்டார். நான் மாமியாரை பார்த்து, அத்தை, நீங்கள் தான் என் நகைகளை எடுத்தீர்களா? அன்றே நீங்கள் என்னிடம் கேட்டீர்களே என்று தைரியமாக பதிலளித்தேன். என் பேச்சை கேட்டதும் ரவிக்கு ஆத்திரம் பொங்கியது. என் அம்மாவையே திருடி என்கிறாயா என்று கத்திக்கொண்டே என் முகத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான். திருமணத்திற்கு பிறகு அவன் என் மீது கை வைப்பது இதுவே முதல் முறை. மாமியார் உடனே தன் நடிப்பை தொடங்கினார். தன் முந்தானையால் கண்களை துடைத்து கொண்டே, மகனே, நான் ஏன் இவள் நகைகளை திருடப் போகிறேன்? இவளே எங்கேயாவது ஒளித்து வைத்துவிட்டு என் மேல் பழி போடுகிறாள் என்று ஒப்பாரி வைத்தார். அவரது பொய்யான நடிப்பை பார்த்து எனக்கு ஆத்திரம் இன்னும் அதிகரித்தது. நீங்கள் தான் எடுத்தீர்கள். முதல் நாளிலிருந்தே என் நகைகள் மேல் உங்களுக்கு ஒரு கண் இருந்தது. என் அம்மாவையே மிரட்டி அந்த தங்க காப்புகளையும் நீங்கள் தான் வாங்கினீர்கள் என்று கத்தினேன். அவ்வளவுதான். ரவி என் தலைமிடியை பிடித்து இழுத்து ஓங்கி ஒரு தள்ளு தள்ளினான். நான் நிலை தடுமாறி குப்புற விழுந்தேன். என் வயிறு தரையில் பலமாக மோதியது. அடுத்த சில நிமிடங்களில் என் வயிற்றில் தாங்க முடியாத வலி ஏற்பட்டது. பயந்து போன ரவி ஆம்புலன்ஸை அழைத்து என்னை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். ஆனால் காலம் கடந்து விட்டது. அடிபலமாக பட்டதால் கருசிதைவு ஏற்பட்டு விட்டது என்று டாக்டர் சொன்னபோது என் உலகமே இருண்டது.
ஒரு நகை பெட்டிக்காக என் வயிற்றில் வளர்ந்த பிஞ்சை அவர்கள் பறித்து விட்டார்கள். செய்தி அறிந்து என் அம்மாவும் என் அப்பாவின் அக்காவான அத்தையும் பதறியடித்து கொண்டு மருத்துவமனைக்கு ஓடி வந்தார்கள். என் அம்மாவின் முகத்தை பார்க்க எனக்கு திராணி இல்லை. மருத்துவமனை படுக்கையில் நான் விவரிக்க முடியாத வலியுடன் போராடி கொண்டிருந்தேன். என் அத்தை என் அருகில் அமர்ந்து, மகளே, இது எப்படி நடந்தது என்று அழுது கொண்டே கேட்டார். அந்த நேரத்தில் ரவி அருகில் இல்லை. நான் அவரின் கைகளை பிடித்து கொண்டு விம்மி விம்மி அழுதேன். அவர்தான் என்னை தள்ளினார். அத்தை, நான் எந்த தவறும் செய்யவில்லை. என் நகைகளை என் மாமியாரும் சுதாவும் எங்கோ ஒளித்து வைத்து விட்டார்கள். நான் கேட்டதற்கு அவர் என்னை கீழே தள்ளிவிட்டார் என்று உண்மையை சொல்லி அழுதேன். அத்தை அதிர்ச்சியில் உறைந்து போனார். யோசித்து பார் மகளே, நீ எங்கேயாவது நகைகளை மாற்றி வைத்திருக்கப் போகிறாய் என்றார். இல்லை அத்தை, நான் சத்தியமாக என் கைகளால் அலமாரியில் வைத்தேன். என் அம்மாவையும் அவர்கள் திருடி என்கிறார்கள் என்று தேம்பினேன். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது ரவி, மாமியார் மற்றும் சுதா ஆகியோர் அறைக்குள் வந்தனர். சுதா என் மீது அதிக அக்கறை காட்டுவது போல ஒரு கிண்ணத்தில் சூப்பு எடுத்து வந்திருந்தாள். அவள் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் ஒரு அதிசயம் நடந்தது. திடீரென ரவியின் பார்வை சுதாவின் கைகளில் விழுந்தது. அவள் கையில் மின்னிய அந்த தங்க காப்புகளை பார்த்த ரவி, சுதா, இந்த காப்புகள் என் மனைவியுடையவை அல்லவா என்று கோபமாக கேட்டான். சுதா பதறிப்போய் கைகளை மறைக்க முயன்றாள். ஐயோ, இல்லவே இல்லை அண்ணா, இது உன் மைத்துனர் எனக்கு திருமண நாள் அன்று பரிசாக கொடுத்தது. இன்று அழகாக இருக்கும் என்று அணிந்து வந்தேன் என்று அடுக்கடுக்காக பொய் சொன்னாள். ரவி விடவில்லை. உடனே தன் மொபைலை எடுத்து திருமண புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்த்தான். அதில் என் கை காப்புகளை ஜூம் செய்து பார்த்துவிட்டு சுதாவை பார்த்து கர்ஜித்தான். உண்மையை சொல், இல்லை என்றால் இப்பொழுதே உன் கணவருக்கு ஃபோன் செய்து அவர் எப்போது இதை வாங்கினார், இதற்கான ரசீது எங்கே என்று கேட்பேன் என்றான். முதல் முறையாக ரவி என் பக்கம் நின்று நியாயம் கேட்டதை பார்த்து என் கண்களில் கண்ணீர் பெருகியது. மாமியார் குறுக்கிட்டு, என் மகளையா திருடி என்கிறாய் என்று கத்தினார். ரவி எதையும் கேட்க தயாராக இல்லை. அவர் போனை எடுத்து சுதாவின் கணவருக்கு அழைக்க முயன்றபோது சுதா பயத்தில் உளறினாள். அண்ணா, அவருக்கு ஃபோன் செய்யாதே, நான் உண்மையை சொல்கிறேன். இந்த காப்புகளை அம்மாதான் எனக்கு கொடுத்தார் என்று எல்லா பழியையும் தன் அம்மா மீதே போட்டாள். ரவி இடிந்து போய் நின்றான். இவ்வளவு நேரமாக என் மனைவி சொன்னது பொய் என்று அவளை அடித்தேனே, ஆனால் இப்போது தெரிகிறது அவள் சொன்னதுதான் உண்மை. நீங்கள் இருவரும் சேர்ந்து ஆடியதுதான் நாடகம் என்று ஆத்திரமாக கூறிவிட்டு அறையை விட்டு வெளியேறினான். சுதா தான் ஒரு திருடி என்பது நிரூபிக்கப்பட்டதால் அங்கிருந்து நழுவினாள். மாமியார் அழுது கொண்டே என் காலடியில் விழுந்தார். மருமகளே, என்னை மன்னித்து விடு. நீ மன்னித்தால் ரவியும் என்னை மன்னிப்பான். ஏதோ ஒரு ஆசையில் தெரியாமல் எடுத்து விட்டேன் என்று கெஞ்சினார். என் மனதிற்குள் ஆறாத வடுவாக என் கரு கலைந்தது. இருந்தாலும் ரவி மீண்டும் வந்து, கிளம்பு, நாம் வீட்டிற்கு போவோம் என்று சொன்னார். தன் அம்மாவை பார்த்து வெறுப்புடன், அம்மா, உங்களை என் வாழ்நாளில் மன்னிக்க மாட்டேன், என் கண்ணிலேயே படாதீர்கள் என்று சொன்னார். ஏனென்றால் ரவிக்கு தன்னால்தான் தன் குழந்தை போய்விட்டது என்ற குற்ற உணர்ச்சி இருந்தது. அதற்கு காரணம் தன் அம்மாதான் என்று புரிந்து கொண்டார். அதன் பிறகு ரவி தன் சம்பளம் முழுவதையும் என்னிடமே கொடுக்க தொடங்கினார். நான் ஓய்வெடுப்பதற்காக என் அம்மா வீட்டிற்கு வந்தேன். 2 நாட்கள் கழித்து அத்தை மீண்டும் என்னை பார்க்க வந்தார். அவர் என்னிடம் சில பழைய ரகசியங்களை சொல்ல ஆரம்பித்தார். மகளே, நானும் உன் அப்பாவும் இரட்டை பிறவிகள். எங்களுக்கு 6 வயதாக இருக்கும்போதே எங்கள் பெற்றோர் இறந்து விட்டார்கள். அப்போது முதல் உன் அப்பா ஒரு தந்தையாக மாறி என்னை காத்தான். அவன் இரவு பகலும் உழைத்து படிப்பிலும் கவனம் செலுத்தி எனக்காக இந்த வீட்டை கட்டினான். என் திருமணத்தில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று அவன் எவ்வளவு பாடுபட்டான் தெரியுமா என்று அத்தை சொல்ல சொல்ல நான் திகைத்து போனேன். இத்தனை காலம் என் அத்தைக்கும் என் அப்பாவுக்கும் இடையே ஒரு விரிசலுக்கு காரணம் ஒரு பிடிவாதம்தான். அன்று உன் அப்பாவிடம் நான் ஒரு நிபந்தனை விதித்தேன். மகளே, என் புகுந்த வீட்டு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு நீ அங்கேயே வீட்டோடு மாப்பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு உன் அப்பா சம்மதிக்கவில்லை. என் பேச்சை மீறியதால் ஆத்திரமடைந்து அவனோடு பல ஆண்டுகள் பேசாமல் இருந்து விட்டேன். அதன் பிறகு உன் அப்பாவும் உன் அம்மாவை திருமணம் செய்து கொண்டான். உன் அம்மாவை பார்த்தாலே எனக்கு பிடிக்காமல் போனது. ஆனால் உன் அப்பா எப்பேற்பட்டவன் தெரியுமா? நான் பேசாத போதும் என் கணவருக்கு புற்றுநோய் வந்தபோது தன் சேமிப்பு முழுவதையும் செலவழித்து அவரை பார்த்து கொண்டான். பிறரிடம் கடன் வாங்கி என் கணவரை காப்பாற்றினான். 15 ஆண்டுகள் பேசாத அக்காவிற்காக அவன் செய்த அந்த உதவிக்கு நான் கைமாறு செய்யவே முடியாது என்று அத்தை தேம்பி அழுதார். அத்தை தன் பையிலிருந்து அந்த வீட்டு பத்திரங்களை எடுத்தார்.
இந்த வீடு உன் அப்பா சம்பாதித்தது. ஆனாலும் அவன் என் மேல் வைத்த பாசத்தால் இந்த வீட்டை என் பெயரிலேயே எழுதி வைத்திருந்தான். இப்போது இந்த வீட்டை உன் பெயருக்கே மாற்றிக் கொடுக்கிறேன். இது உன் உரிமை என்று கூறிவிட்டு சென்றார். என் அம்மா இத்தனை காலமும் எப்போது அத்தை நம்மை வீட்டை விட்டு வெளியேற்றுவாரோ என்று பயந்தபடி வாழ்ந்தார். அந்த பயம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. சில நாட்கள் ஓய்வுக்கு பிறகு நான் மீண்டும் புகுந்த வீட்டிற்கு சென்றேன். நான் வாசலில் கால் வைத்ததுமே என் மாமியார் ஓடி வந்து என் கால்களை பிடித்து கொண்டார். மருமகளே, என்னை மன்னித்து விடு. நான் உன் கணவனை உனக்கு எதிராக தூண்டிவிட்டேன். அவன் எனக்காக கொடுத்த பணத்தை எல்லாம் என் மகளிடம் கொடுத்து விட்டேன். ஆனால் இன்று அதே மகள் நான் கஷ்டப்படும் போது என்னை பார்க்க கூட வரவில்லை. அவள் பேச்சை கேட்டுக்கொண்டு உனக்கு தீமை செய்தேன். என் மகன் என்னிடம் பேசாமல் இருப்பதை என்னால் தாங்க முடியவில்லை. தயவு செய்து ரவியிடம் சொல்லி என்னை மன்னிக்க சொல் என்று கதறி அழுதார். எனக்கு அவர் மேல் கோபம் இருந்தாலும் ஒரு தாயின் நிலைமையை பார்த்து மனம் இறங்கியது. அவரை சமாதானப்படுத்தி சோபாவில் உட்கார வைத்தேன். அன்று மாலை ரவி வந்ததும் அம்மாவை மன்னித்து விடுங்கள் ரவி என்று அவரிடம் வேண்டினேன். ரவி முதலில் மறுத்தார். அம்மா செய்ததெல்லாம் பெரிய துரோகம். அவர் இன்னும் பல குடும்பங்களில் தீ மூட்டிக்கொண்டுதான் இருக்கிறார் என்று ஆத்திரப்பட்டார். ஆனால் நான் விடாமல் அவரை சமாதானப்படுத்தி மாமியாரின் அறைக்கு அழைத்து சென்றேன். அங்கு தாயும் மகனும் கட்டிப்பிடித்து அழுது தங்கள் மனக்கசப்புகளை தீர்த்து கொண்டனர். மாமியார் எனக்கு மனதார நன்றி சொன்னார். அவர் என்னை ஒரு மகளாக பார்க்காவிட்டாலும் நான் அவருக்கு ஒரு தாய்க்குரிய மரியாதையை தந்தேன். மனிதர்கள் இறந்த பிறகு அவர்களின் அருமையை தெரிந்து கொள்வதை விட உயிரோடு இருக்கும்போதே ஒருவரை ஒருவர் மன்னிப்பதுதான் சிறந்தது. இன்று என் மாமியாரும் நானும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறோம். எங்களிடையே பிளவை உண்டாக்க சுதா இன்னும் எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறாள். ஆனால் அவள் தோற்று போகிறாள். ஏனென்றால் மாமியாருக்கு புரிந்துவிட்டது. ஏனெனில் இனிமேல் மருமகளின் தயவு மட்டுமே வேண்டும் என்று. அதற்காக நானும் அவரை பழி வாங்கவில்லை. அவருக்கு உண்டான மதிப்பும் மரியாதையையும் கொடுத்தேன். ஏனெனில் என் வீட்டில் அப்படி வளர்க்கவில்லை. நான் என் மாமியாரை அன்பாக கவனித்துக் கொள்வதால் என் அம்மாவுக்கும் அங்கே ஒரு நல்ல மருமகள் கிடைத்து இருவரும் தாய் மகள் போல வாழ்ந்து வருகிறார்கள். இறைவன் நம் அனைவரையும் பொறாமை மற்றும் தீய எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து காப்பாற்றுவானாக.